டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு வருஷத்துக்கு அதிக திரைப்படங்களுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்திலே மிக அதிகமான படங்களுக்கு இசையமைத்த பெருமைன்னா அது இசைஞானி இளையராஜாவுக்கே சொந்தமானது. நடிகர் VS ராகவன் நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தவரா, அவர் இயக்குனர் பாலச்சந்தர் சாரனுடைய மிக சிறந்த நண்பரா, அவரை பத்தின தகவல்களையும் அவரோட பழகின அனுபவங்களையும் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்த VS ராகவனுக்கு கே பாலச்சந்தர், நாகேஷ் ஆகிய இருவரோடு மிக நெருக்கமான நட்பு இருந்தது. ஒரு திரைப்பட நடிகராக மிகவும் சரியாக தன்னுடைய கடமையை ஆற்றியவர் VS ராகவன் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த படப்பிடிப்பானாலும் குறித்த நேரத்துக்கு வருவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகில் அவர் மீது ஒரே ஒரு விமர்சனம் தான் இருந்தது, அது கொஞ்சம் ஓவராக நடிப்பார் அப்படின்னு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட நடிப்பே VS ராகவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைந்தது அப்படின்றது தான் உண்மை. நடிகர்கள் மோகன்லால் அண்ட் பிரியதர்ஷன் 35 திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்ச மாதிரி தமிழ்ல யாராவது இந்த சாதனையை பண்ணியிருக்காங்களான்னு திருச்சியிலிருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. மோகன்லால், பிரியதர்ஷன் அளவுக்கு 35 படங்களில் இணைந்து பணியாற்றவில்லை என்றாலும் 25 திரைப்படங்களிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு SP முத்துராமன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அதுவே ஒரு பெரிய சாதனை தானே. வெற்றி சதவீத அடிப்படையில் நடிகர் கார்த்தி அவருடைய அண்ணனான சூர்யாவை மிஞ்சிட்டாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சதவிகித அடிப்படையில் பார்த்தா சூர்யாவுடைய வெற்றியை விட கார்த்தியினுடைய வெற்றி கொஞ்சம் கூடுதலானது தான். தமிழ்ல இயக்குனராக இருந்து பின்னர் நடிகராக மாறி அதிக திரைப்படங்களை நடிச்ச இயக்குனர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் இயக்குனராக அறிமுகமாகி அதற்கு பின்னாலே கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய ராமராயன் தான் அதிகமான திரைப்படங்களிலே நடித்தவர். 45 திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்திருக்கிறார் ராமராஜன். உத்தம வில்லன் படத்துல இடம்பெற்றிருந்த லவ்வா லவ்வா பாடல்ல பல முன்னணி நடிகர்களுடைய டான்ஸ் ஸ்டெப்பை ஸ்பூஃப் பண்ணி எடுக்கப்பட்டுச்சான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை படித்து பார்த்ததுக்கு பின்னாலே மீண்டும் ஒரு முறை லவ்வா லவ்வான்ற அந்த பாடலை நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். யாரையும் கிண்டல் பண்ணுகிற விதத்தில் அந்த பாடல் காட்சியினுடைய எந்த ஸ்டெப்ஸும் அமைந்திருப்பதாக எனக்கு தெரியல. விக்ரம் வேதா நடிகர் கதிர் இப்போ என்னென்ன படங்களில் நடிக்கிறாருன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. விக்ரம் வேதா படத்தில் நடித்த கதிர் இப்போது 2 திரைப்படங்களிலும் ஒரு வெப் சீரிஸிலும் நடித்து கொண்டிருக்கிறார். மாரீசன் திரைப்படத்துக்கு பிறகு தமிழில் நடிகர் ஃபஹத் ஃபாசில் வேற என்ன படத்தில் நடிக்கிறாருன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார். மலையாளம், தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலும் நடிக்க தொடங்கியிருக்கார். மாரிசனை தொடர்ந்து அடுத்து எந்த படத்திலே ஃபஹத் ஃபாசில் நடிக்கப் போகிறார் அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படலை. OTT தளங்கள் தங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கை எடிட்டதாகவும் இனிமே 2026ஆம் ஆண்டு தான் படங்களை வாங்க இருக்கிறதாகவும் சொன்னதுனால ஜனநாயகன் திரைப்படத்தை 2026ஆம் ஆண்டுக்கான ரிலீஸாக மாற்றிட்டதா ஒரு வார பத்திரிகையில் செய்தி படிச்சு அது உண்மையான விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போனது கூட அதுதான் முக்கியமான காரணம் என்பது உண்மைதான். பஞ்சர்ணாச்சலம் சாரனுடைய பல படங்களில் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணது விஜயபாஸ்கர் சார். ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய வருகைக்கு பிறகு பஞ்சர்ணாச்சலம் சார் விஜயபாஸ்கர் சாரை முற்றிலுமாக ஒதுக்கிட்டாரே, இது சரியான டொரண்டோலேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. விஜயபாஸ்கரை தமிழ் திரைப்படங்களுக்கு கொண்டு வந்த பஞ்சவர்ணாச்சலம் ஒரு திரைப்படம் 2 திரைப்படம் இல்லை, பல திரைப்படங்களில் அவரோடு பணியாற்றினார். அதற்கு பின்னால் தான் இளையராஜாவை அன்னக்கிளி திரைப்படத்திலே அவர் அறிமுகப்படுத்தினார். அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியதுக்கு பின்னாலே தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாதானே அவர் பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக வருவார். அதன் காரணமாகத்தான் அதற்கு பின்னாலே தொடர்ந்து இளையராஜாவை அவர் ஆதரிக்க ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே பஞ்சநாயகத்துடைய எல்லா திரைப்படங்களுக்கும் இளையராஜா இசையமைத்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுடைய அசாத்தியமான ஆற்றல். காந்தாரா பார்ட் 2 அண்ட் கூலி ஆகிய 2 பெரிய எதிர்பார்ப்புள்ள திரைப்படங்கள் அக்டோபர் மாதம் வெளிவர இருக்கிறதுனால நடிகர் விஜயனுடைய திரைப்படம் அக்டோபர் வெளியீடுன்னு அறிவிச்ச பிறகும் அதை தள்ளி வச்சது சரியான முடிவா, அது மற்ற நடிகர்களிடையவும் ரசிகர்களிடையவும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி அது வாக்குகளை பாதிக்கும்னு நினைச்சு முன்னெச்சரிக்கையை எடுக்கப்பட்ட முடிவுன்னு எடுத்துக்கலாமான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைத்தது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய முடிவோ அல்லது அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜயனுடைய முடிவோ இல்லை, காலம் செய்த முடிவு அது. நடிகர்கள் சரத்குமார் சார், நெப்போலியன் சார் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச தென்காசி பட்டணம் திரைப்படத்தை எந்த OTT தளத்தில் பார்க்க முடியும்னு தெற்காத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. தென்காசி பட்டணம் திரைப்படத்தை நீங்கள் சன் நெக்ஸ்ட் OTT தளத்திலே பார்க்கலாம். சமீபத்தில் மறைந்த சிஹான் உசைனி புன்னகை மன்னன் திரைப்படத்தில் அறிமுகமாகி மொத்தம் எத்தனை திரைப்படங்களில் நடிச்சிருந்தாரு, அவரை பற்றின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் அறிமுகமான உசைனி மொத்தம் 10 படங்களிலே நடித்திருக்கிறார். நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும்
இடையே மூக்குத்தி அம்மன் பாட்டு திரைப்படத்தினால பிரச்சனை இருக்குன்னு வர தகவல்கள் உண்மையான ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. நயன்தாராவுக்கும் சுந்தர்சிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. சமூக வலைத்தளங்கள்ல நிறைய ரீல்ஸ் பண்றவங்கள படத்திலையும் சீரியல்களையும் கமிட் பண்றாங்க. இவங்க வேறு பாடல்களுக்கு வாய் அசைக்கிறவங்க, நடிக்க தெரியாம திணறாங்க. இதனால உண்மையா திறமை இருக்கிற பல நடிகர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு நடிகை வடிவுக்கரசி அம்மா சொல்லியிருக்கிற கருத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இன்றைய சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இன்றைய இளம் இயக்குநர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட பல புதிய வரவுகள் தமிழ் சினிமாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு நடிகரான வெண்ணிலா கிஷோர் பத்தி சொல்லுங்க. அவர் இல்லாத தெலுங்கு படங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவர் எப்படி எல்லா தெலுங்கு படங்களையுமே நடிக்கிறாரு? அவரை நம்மளுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. வெண்ணிலா என்ற படம் தான் வெண்ணிலா கிஷோர் நடித்த முதல் திரைப்படம். வெண்ணிலா கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெண்ணிலா அப்படின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடந்த போது அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் தான் வெண்ணிலா என்ற பெயர் அவரோடு இணைந்தது. தொடர்ந்து எண்ணிலடங்காத திரைப்படங்களிலே தெலுங்கில் அவர் நடிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய திறமையும் மக்கள் அவருக்கு தருகின்ற வரவேற்பும் தான். சார், ஒவ்வொரு படத்துக்குமே ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அனிமேஷன் டைட்டில் போடுவாங்க. அப்படி இருந்தாலும் டைட்டில் கார்ட்லேயும் அதே இன்ஃபர்மேஷனை போடுறாங்களே, இதுக்கான ஸ்பெசிஃபிக் காரணம் ஏதாவது இருக்கான்னு பிரான்ஸ்லேருந்து ரயீஸ் லியான் கேட்டிருக்காங்க. தங்களுடைய நிறுவனத்தை பற்றி மக்கள் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சி தான் அதெல்லாம். அடுத்து இன்று ஒரு தகவல். கந்தன் கருணை படத்தில் முருகன் வேடத்தில் நடித்தவர் சிவகுமார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த முருகன் வேடத்தில் நடிக்க போட்டி போட்டவர்கள் இருவர். ஒருத்தர் விஜயகுமார், இன்னொருத்தர் சிவகுமார். இதில் சிவகுமாரைத்தான் ஏபி நாகராஜன் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்ததற்கு பின்னாலேயாவது ஏபி நாராயணன் அந்த படத்தில் நடிக்க சிவகுமாருக்கு அழைப்பு வந்ததா என்றால் இல்லை. நம்ம தான் தேர்ந்தெடுத்துட்டாங்களே, ஏன் அழைக்கலை அப்படின்ட்டு ஏபி நாராயணனுடைய தயாரிப்பு நிர்வாகியிடம் கேட்டார் சிவகுமார். நிச்சயம் ஏபி நாராயணன் உங்களுக்கு அழைப்பு வரும், ஆனால் இந்த அழைப்பு இருக்க இது முருகனாக நடிப்பதற்கான அழைப்பு இல்லை, நீங்கள் திருமாலாக நடிக்கப் போகிறீர்கள், அதற்கான அழைப்பு என்றார் அந்த தயாரிப்பு நிர்வாகி. முருகனாக நடிக்கப் போகின்ற வாய்ப்பினை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிவகுமாருக்கு சரஸ்வதியின் சபதம் என்ற படத்திலே திருமாலாக நடிக்கின்ற வாய்ப்பினை தந்தார் ஏபி நாகராஜன். அந்த படத்திலே சிவகுமாருக்கு ஜோடியாக மகாலட்சுமி வேடத்தில் நடித்தவர் கனகாவுடைய தாயாரான தேவிகா. நாரதராக அந்த படத்தில் நடித்திருந்தவர் சிவாஜி. சரஸ்வதியின் சபதம் படத்திலே திருமாலாகவும், அடுத்து கந்தன் கருணை திரைப்படத்திலே முருகனாகவும் தொடர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் தான் சிவகுமார். இப்போ நிமிர் திரைப்படத்தில் பிரியதர்ஷன் டைரக்ஷனில் நடிச்சிங்க. ஆமாம் சார், ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே போல சார். அவர் என்ன மேக் பண்ணுறான்னு பார்க்கணும் சார். ஃபஸ்ட் ஆசையில் போனோம். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுல அவரை மாதிரி பார்த்ததில்லை சார். 2 லைன் டைலாக் இருந்தால் கூட ஒரு லைன் க்ளோஸ் அப்பு, ஒரு லைன் மிட் ஷாட்னா அந்த ஒரு லைன் பேச சொல்லுவார். சார் அடுத்து பேசுகிறேன் சார். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், வெற்றி சார் படத்தில் வந்து நடிக்கணும்னு எல்லாருடையும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது வந்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வில்லன் நடிகர்கள் ஒரு பக்கம், குணச்சித்திர நடிகர் ஒரு பக்கம், கதாநாயகன்ற காலம் இது. அது மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது உங்களை தேடி வந்திருக்கா சார்? அப்படி ஒரு 2 படம் பேசிட்டுருக்காங்க சார். அருமை. ஸோ விரைவிலே ஒரு ஹீரோவாக அவங்களை பார்க்கலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.